மாப்பிள்ள லிஸ்ட் படி எல்லாம் வாங்கியாச்சுன்னு நினைக்கிறேன். ஏதாவது மறந்துட்டேன்னா சொல்லு, நம்ம ஆளுகளை விட்டு வாங்கிட்டு வர சொல்லி. எப்படி அசத்துறேன்னு மட்டும் பாரு. ஹாய் தாமரை, இங்கே பாரு, இது எல்லாமே உனக்கு தான். இது நமக்கு பிறக்க போற பிள்ளைக்கு. இதோ குழந்தைகள் போட்டோ, சிடி, புத்தகங்கள் மற்றும் பல. இது மட்டும் இல்ல, பின்னாடி ஒரு லோடு மாங்காய் 2 மூட்டை சாம்பல் வந்துகிட்டே இருக்கு. கர்ப்பமா இருக்கும்போது நல்ல புக்ஸ், நல்ல சாங்ஸ் கேட்டா நமக்கு பிறக்க போற குழந்தை ஆரோக்கியமாவும் அறிவாவும் பிறக்கும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால நமக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தா பூலாந்தேவின் பேர் வைக்கிறோம். அன்பு செலுத்துறதுல அன்னை தெரசா மாதிரியும், ஆம்பளை புள்ள பிறந்தா ஊரை காலி பண்ணிட்டு போயிடணும் மாப்பிள்ள. மாமா ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாதிரி வளர்க்கணும். இனிமே நீ வெஜிடபிள்ஸ், பால், பழங்கள் தான் அதிகமா சாப்பிடணும். சரியா? இந்தா மொபைல போடு. இந்த வீட்ல இருக்கிறதுக்கு இது ஒண்ணுதான் குறைச்சல். மாப்பிள்ள, புள்ள பிறந்து வளர்க்கறது இருக்கட்டும், முதல்ல பொண்டாட்டியை ஒழுங்கா வளங்க. ஆசையா வாங்கி கொடுத்தா தட்டி வருது. யோ மாமா, இப்ப எது கோவமா போறாவ? அடிக்காம போச்சு அதே சரி. சந்தோஷம். புலியூருக்காரங்க ஒன்று வெட்ட வந்தாங்கல்ல, அதுக்கு தாமரை தான் காரணம்னு தாத்தா வீட்டை விட்டு போக சொல்லிட்டாரு. சுத்தம். ஏதோ கர்ப்பமா இருக்காளே, எப்படியாவது மனசை மாத்தி சந்தோஷமா வாழலாம்னு நினைச்சேன். அதுக்கும் வச்சுட்டாங்களா ஆப்பு? ஒவ்வொரு வாட்டியும் இவளை சமாதானப்படுத்துறதுக்குள்ளே என் வாழ்க்கை போயிருது. சரி மாப்பிள்ள, இந்த சாமானெல்லாம் நான் என் வீட்டில் கொண்டு போய் வைக்கிறேன். எதுக்கு? அத்தை மாசமா இருக்க? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 2 மாசம் டைம் கொடுங்க, ஆக்கிடலாம். வேஸ்டா போனாலும் பரவாயில்ல, இதெல்லாம் இங்கேயே இருக்கட்டும். இவ எங்கன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். வயித்துல உன் குழந்தை வளருதுன்னு சந்தோஷப்படாத. புருஷங்க சந்தோஷமா இருந்தாலே பொண்டாட்டிகளுக்கு பிடிக்காத. உன்னை பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஊருக்கே வந்தேன். ஆனா நேத்து எங்க ஆளுங்க உன்னை கொல்ல வந்தப்போ ஒரு நிமிஷம் என் மூச்சே நின்னு போச்சு. என்னால உன்னை கொல்லவும் முடியல, உன் கூட சேர்ந்து வாழவும் முடியல. நான் எங்க ஊருக்கே போறேன். இனிமே இவ்ளோ சீரியஸா சொல்லிட்டு இருக்க? கண்ணத்துல முத்தம் கொடுக்கறியே, உனக்கு அறிவில்ல? சாரி சாரி சாரி, என்ன மன்னிச்சுக்க. எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். தாமரை கிளம்பிருச்சுங்கத்த. வந்துருவான். வந்துட்டு. ஆமா, ஆலாத்தி எடுங்க. ஓலாத்தி என்னப்பா? ஒண்ணு வேண்டாம். ஏன் எடுத்து போறாங்க? ஆலாத்தி எடுக்கறாங்களா? போன வைங்க நீங்க. இவங்க கெட்ட கெடுக்க ஆலாத்தி. என்னம்மா வந்துட்டியா? ஆமா போலாம். வாமா. என்னம்மா தாமரை, ஏன் அழுதுகிட்டு இருக்க? உள்ள வர்றப்ப அழுகணும், வெளியில போறப்ப நல்லா ஹாப்பியா போகணும். இதே கண்ணி அடிச்சானா? ஒன்னு அடிச்சானா? அடிச்சுட்டானா? டேய், ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை கழிட்டு அடிச்சுட்டான்டா. அவன் மனுஷனாடா. டேய், அவன் சும்மா விட மாட்டேடா. எதுக்குடா என்ன போட்டு அடிக்கிறீங்க? எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே. தாமரை, வருத்தப்படாதம்மா. தட்டி கேட்கறதுக்கு தான் உன் தாய் மாமே உள்ள போயிருக்கான். ஒரு பொம்பளை பிள்ளை எவ்வளவையா குடும்பப்படுத்துறது? அப்படியே மிஞ்சி போனாங்கன்னா எனக்கு சுப்ரீம் கோர்ட் வரையும் இருக்கு. நான் பாத்துக்கிறேன். அடிச்சானான்னு கேட்டதுக்கு ஆமான்னு சொன்னையே. தெளிவா சொல்லியிருந்தா நானும் உள்ள போயிருக்க மாட்டேல. அவ என்னையும் அடிச்சு விட்டியா? உன்னைய அடிச்சுட்டானா? அவன ரெண்டுல ஒண்ணு பாத்து வேண்டாம். இருடா, அவன் பக்கம் யாரும் போக வேண்டாம். அவன் அடியே வேற மாதிரி இருக்கு. என்ன நம்ம பார்க்காத அடியா? சொன்ன கேலியா? நீ இல்லையா அவன் போனாலும் அடிக்கிறாயா? என் வாழ்க்கையில இப்படி ஒரு அசிங்கத்தை நான் பட்டதே இல்லை. வெளியில சொன்ன வெக்க கேடு, சொல்லலண்டா மான கேடு. 1000 சொல்லுப்பா, இன்னைக்கு அவனை வெட்டா போட மாட்டப்பா. என்ன கேட்கணும்? ஏப்பா அடிக்கிறா? இதுக்கப்புறம் இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் யாரும் இருக்க கூடாது. கோ கோ. அவன் வாய போதுன்னு தெரியல. போங்க அண்ணே, தூக்கி வா. எல்லாம் தூக்குங்கடா. டேய் வாங்கடா, சீக்கிரம் போகலாம். நீ எங்கடா வர்ற? உங்க வீட்டு பொண்ணு பாதுகாப்புக்கு நீங்க வந்தீங்கல்ல, இப்ப உங்க வீட்டு பொண்ணு வகுத்துல எங்க வீட்டு வாரிசு வளருது. அதனால பாதுகாப்புக்கு நான் வருவேன். முதல்ல மண்டையில முடிய வளர. நீ மூளை வளர்க்க பாரு. வாரிசு அப்புறம் வளர்க்கலாம். வாங்க. நீ மட்டும் தானே வர்ற? நான் ஒருத்தன் போதும், உங்க ஊருக்கே சமம். வாடா. வரேன்டா.